வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ கடைசியா அஞ்சாவது மேட்ச் ஜிடி அண்ட் பிபிகேஎஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்னைக்கு ஆடினாங்க. அண்ட் வெரி எக்ஸைட்டிங் மேட்ச் அண்ட் ஒரு நல்ல ஒரு ஹை ரன் சேஸ். கிட்டத்தட்ட அந்த ரன் சேஸ் கிட்ட வந்தாங்க. பட் கொஞ்சம் ஷார்ட் ஆகி பிபிகேஎஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க இந்த மேட்ச்ல. ஸோ நான் குயிக்கா சம்மரி மாதிரி கொடுத்துறேன். 243. ஸோ ஒரு கேப்டன்ஸ் நாக். ஷ்ரேயாஸ் ஐயர் ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ். அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சுட்டு அதே ஒரு ரெட் ஹார்ட் ஃபார்மோட உள்ள வந்து சூப்பராக ஆடினாரு. அந்த ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே ஒரு 45 balls 97 எக்ஸ்ட்ராடினரி. அந்த மிடில் ஓவர்ஸ் எல்லாமே க்ரூஸ் பண்ணிட்டு போனாங்க. அண்ட் ஈவன் கொஞ்சம் ஆசிஸ் இந்த ஸ்டாய்னிஸ் அண்ட் மேக்ஸ்வெல் விக்கெட் விழுந்தும் செம்மையா க்ரூஸ் பண்ணிட்டு போனாங்க. அண்ட் சஷாங்க் வெரி பிரில்லியன்ட் நாக் அட் த எண்ட் டு டேக் த டோட்டல் டு 243. அண்ட் டு பி ஃபாலோட் பை ஜிடி ஆடினாங்க. கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட்டாக இருந்தது. பட் நடுவில் மேக்கப் பண்ணி வந்தாங்க. ஸ்டில் ரூதர்ஃபோர்ட் அண்ட் பட்லர் அண்ட் கோவா வந்து டெய்லண்ட்ல வந்து செமையா ஒரு பிளானோட வந்து செமையா ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ குடோஸ் டு பிபிகேஎஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது விஜய் கிரிஷ். ஸோ உங்ககிட்ட கேட்குறேன்டா, நீ எப்படி யார் ஜெயிப்பாங்கன்னு நினைச்ச? பிபிகேஎஸ்ஸா ஜிடியா? இதுக்கு முன்னாடி ஏன்னா நம்ம இன்னைக்கு ப்ரிவியூ பேச வேண்டியது நம்ம சில அர்ஜென்ட் இதனால நான் பேச முடியல. ஸோ நீ யார் ஜெயிப்பாங்கன்னு நினைச்ச மேட்சுக்கு முன்னாடி கேட்குறேன். இல்ல நான் பஞ்சாப் தான். நான் ஆல்ரெடி நம்ம இதுல வேற சொல்லியிருந்தேன், பஞ்சாப் கண்டிப்பா டாப் 4ல வருவாங்க. அதனால பஞ்சாப் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன். பட் இவ்வளவு க்ளோஸா போகும்னு நான் நினைக்கல. அவங்க நடுவுல இவர் ஸ்ரேயாஸ் வந்துட்டு பவுலிங் ரொட்டேஷன்ல கொஞ்சம் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாரு நடுவுல. அது இல்லாம இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 odd runsலயே அவங்க வின் பண்ணிருக்கலாம். நடுவுல ஸ்டாயினிஸ்க்கு ஓவர் கொடுத்தது தேவையில்லாத ஓவர், அந்த மிஸ்டேக் ஒண்ணு. அதே மாதிரி என்ன சொல்றது, நடுவுல ஸ்பின் ஒர்க் அவுட் ஆகல. பட்லர் வரும்போது நீங்க மேக்ஸ்வெல்ல போடக்கூடாது. ரெண்டு ரைட் ஹேண்டர் ம். இருக்காங்கன்னா நீங்க பட்லர் இருக்கும்போது மேக்ஸ்வெல்ல போடுறது ரொம்ப தப்பு. சாய் கிஷோர் இருக்காரு, சாய் சுதர்சன் இருக்காரு, ஓகே. பட் அவர் ஒரு பால் சிங்கிள் எடுத்து கொடுத்துட்டா பட்லர் அடுத்த 4 பால்ல 3 6 அடிச்சிருவாரு. ம். அதனால அது அது ஒரு மிஸ்டேக்கு. சஹலுக்கு இன்னைக்கு ஒரு ஆஃப் டே, அதனால கொஞ்சம் ரன்ஸ் கன்சீட் பண்ணிட்டாரு. இன்னொன்னு நான் என்ன சொல்லுவேன்னா, வைசாக் விஜயகுமார் எல்லாரும் பிளான் பண்ணி போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஸ்டூபிடான பிளான் தான். ஜிடி தப்பு பண்ணிட்டாங்க. நீங்க அவர் ஒய்டி ஆக்கர் தான் போடுறாங்கன்னு தெரியுது. நீங்க இன்னொரு தடவையும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இறக்குறீங்க. ஷாருக் கான் உள்ள என்ன பண்றாரு? ஒரு ரைட் ஹேண்டர் இறக்க வேண்டியதானே? எதுக்கு நீங்க ம். திரும்பி இன்னொருத்தரும் அவர் ஒய்டி ஆக்கர் தான் போட போறாருன்னு இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் இறக்குனீங்கன்னா அவன் அதே பால திரும்பி திரும்பி போட்டுட்டு இருக்க போறான். அதுக்கு நீங்க ஷாருக் ஆமா கான் ஆமா. இறக்கி இருந்தா அவர் வேற பாலை யோசிக்கணும். அந்த பால் தப்பா போகும். இவர் ரூதர்ஃபோர்டு வந்துட்டு ஒரு சிங்கிள் மாத்தி கொடுத்துட்டு ஷாருக் கானை ஸ்ட்ரைக்ல கொண்டு வந்திருக்கலாம். இது ஒரு ஒரு பிளண்டர் அவங்க பண்ணது. ஒரு ரைட் ஹேண்டர் அனுப்பியிருக்கணும். இல்ல அவங்க லெஃப்ட் ஹேண்டர் தான் முதலே வேணும்னா ரூதர் ஃபோர்டுக்கு பதிலாவே நீங்க தவாட்டியா முன்னாடி அனுப்பியிருக்கலாம். இல்ல ம். கிளென் பிலிப்ஸ் அனுப்பியிருக்கலாம். கிளென் பிலிப்ஸ் முதல்ல எதுக்கு ஃபீல்டிங் நிக்க வைக்கலன்னு தெரியல. ஆமா ஆமா. அவர் ஃபீல்டிங்லேயே உங்களுக்கு ஒரு 15 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருப்பாரு. அண்ட் அது ஆல்சோ எனக்கு தெரியல. ரூதர்ஃபோர்டு வந்திருந்தாலுமே ஃபீல்டிங் நல்லா பண்ணியிருப்போம். ஸோ எதுக்கு அவங்க ஆமா, இந்த யாராவது பர்டிகுலர் ஒருத்தர் இதை இம்பேக்ட்ல அனுப்பியிருக்கலாம். போட்டாங்கன்னே ஒரு கரெக்ட், கொஸ்டின் மார்க் தான். கரெக்ட். இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு முக்கியமான இது வந்துட்டு, பஞ்சாப் 2 கேட்ச் விட்டாங்க சாய் சுதர்ஷன். ம். அது பிடிச்சிருந்தா அந்த பார்ட்னர்ஷிப் எப்பயோ இதாயிருக்கும். அந்த சின்ன சின்ன ஃபீல்டிங் மிஸ்டேக்ஸ். அது இல்லாம குஜராத்தோட பவுலிங் செம வீக்கா இருக்கு, அதை சொல்லிதான் ஆகணும். நீங்க சிராஜ் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் சூப்பரா போட்டாரு. அடுத்த 2 ஓவர் வந்துட்டு ஒரு ஐடியாவே இல்லாம போட்டாரு. இப்ப ரெண்டு தேர்ட் மேனையும் ஃபைன் லக்கையும் உள்ள வச்சுட்டு நீங்க லாஸ்ட் ஓவர்ல 2 பால் பவுன்ஸ் போடுறீங்க, அதுவும் ஆஃப் சைட்ல ம். போடுறீங்க. தேர்ட் மேனும் உள்ள, ஃபைன் லக்கு உள்ளன்னா பிரசாந்த் சிங் ஃபர்ஸ்ட் பால் தான் 4 அடிச்சிருக்காரு. திரும்பி அந்த ஓவர் லாஸ்ட் பாலும் அதே பாலை போட்டு அது என்ன திங்கிங் தெரியல. நீங்க ஒரு பால் பிளஃப் பண்ணலாம், சரி அவுட் ம். ஆகலான்ட்டு 3 பாலா பிளஃப் பண்ண முடியும்? அவர் ரெடியா நிக்கிறாரு அந்த பாலுக்கு. அவர் அந்த ஓவர்ல ஒரு பால் தான் ஃபீல்டு செட் பண்ணதுக்கான பால் போட்டாரு, அதுவும் 4 போயிடுச்சு. நீங்க ம். ஃபீல்டு செட் பண்ணிட்டு அந்த பால் போட்டு அது 4 போச்சுன்னா பிரச்சனை இல்லை. சொல்லு சொல்லு. அதே மாதிரி நடுவில் இந்த பிரசித் கிருஷ்ணா ஒரு 17th 18th ஓவர்லாம் லாங் மிட் ஆஃப் வச்சுட்டு உள்ள போடுறாங்க. ஃபுல் லென்த்ல போடுறாங்க. அவன் அதை லைட்டா தூக்கி விட்டாலே அங்க 4. அந்த இடத்துல 3 4 அடிச்சாங்க தொடர்ந்து. ஸோ இது எனக்கு என்னன்னா, லாஸ்ட் 2 ஓவர்ஸ் கூட ரொம்ப பிளான்லே நல்லா புல் பேக் பண்ணாங்க. அந்த மேக்ஸ்வெல் விக்கெட்டும் சரி, ஸ்டாயினிஸ் விக்கெட்டும் சரி, எடுத்துட்டு நல்லா புல் பேக் கொஞ்சம் ரன்னை கட்டுப்படுத்தினாங்க. ஆனா ஸ்டில் திரும்ப அந்த டெட் எண்ட்ல வரும்போது பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் இதெல்லாம் சுத்தமா க்ளூவே இல்ல. சும்மா ஏதோ ஓடி வந்து போடணும்னு சொல்லி போட்டு பாயிண்ட் நிறைய 243ங்கிறது ரொம்ப அதிக ரன். இன்னொன்னு,
அவங்க வந்துட்டு 15வது ஓவர் வரைக்கும் இவங்க அடிச்சதை விட 30 ரன் ஷார்ட்டா இருந்திருக்காங்க பஞ்சாப். இவங்க 15வது ஓவர்ல கிட்டத்தட்ட 180 கிட்ட, அவங்க 150யோ 140யோ தான், அதை விட எக்ஸ்ட்ரா 30 ரன் அதிகம். அவங்க அதே மாதிரி 11வது ஓவர்ல 106க்கு 4 விக்கெட், இவங்க ஒரு விக்கெட் 130 ரன் கிட்ட 11வது ஓவர் 12வது ஓவர் கிட்ட வரும்போது என்ன ஒரு பிளண்டர் பண்ணிட்டாங்கன்னா அந்த பேட்டிங் இறக்குறது பிளஸ் பவுலிங்ல வந்துட்டு க்ளூவே இல்லாம. பிரசீத் கிருஷ்ணா அவர் டெஸ்ட் பவுலர், அவர் எப்படியோ ஆடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்துட்டு அவர் எனக்கு தெரிஞ்சு நான் அவர் நல்லா போட்டு நான் பார்த்ததே கிடையாது. அவர் என்னைக்கு நல்லா போட்டுருக்காரு அந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்ல இந்தியாவுக்கு எடுப்பாங்க 2020ல போட்டு பொழப்பாரு ஜாஸ் இங்கிலீஷ்லாம் அவரை. அது இன்னொரு என்னன்னா, நான் மேக்ஸ்வெல் ஆட மாட்டேன், நான் ஜாஸ் இங்கிலீஷ் தான் ஆடுவேன். ஜாஸ் இங்கிலீஷ நான் என்ன பண்ணுவேன்னா, ஜாஸ் இங்கிலீஷ ஓப்பனிங் இறக்குவேன் நான். பிரப்சிம்ரன் சிங்கையும் ஜாஸ் இங்கிலீஷும் ஓப்பனிங். இன்னைக்கு அந்த பிரயான் ஷாரியா நல்லா ஆடினாரு. பிரயான் ஷாரியா சூப்பரா ஆடினான். பிரப்சிம்ரனுக்கு மாதிரி ஆடினாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 10 பால் ஒரு பேட்ல படல பிரயான் ஷாரியாக்கு. கொஞ்சம் நல்ல பவுலர், திங்கிங்கான பவுலர்னா, ஒரு நல்ல ஆஃப் ஸ்பின்னர்னா, அஸ்வின் மாதிரி ஆள்லாம் ஒரு 4 பால் எடுத்து விட்டுருவாரு யோசிச்சு இந்த மாதிரி சுத்தலாம். ஜாஸ் இங்கிலீஷ் வந்துட்டு ஒரு உங்களுக்கு ஆடலாம். மேக்ஸ்வெல் ஆடுறதுக்கு நீங்க அவர் போடுற ஒரு ஓவருக்கு ஓகே எனக்கு கில் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. பட் இந்த மாதிரி போன வருஷம் மாதிரி ஆர்சிபிக்கு அந்த மாதிரி வந்த பாலே ரிவர்ஸ் ஸ்வீப் எதுக்கு அது? அந்த சைடு அவர் அடிச்சிட்டு இருக்காரு, பேசாம சிங்கிள் எடுத்து கொடுக்கலாம் ஸ்ரேயஸ் ஐயருக்கு. அவர் தான் ஸ்பின்ன சூப்பரா ஆடுறாரு. எதுக்கு ஃபர்ஸ்ட் பால் அடுத்த உடனே அந்த விக்கெட் விழுந்த உடனே ப்ரெஷர் ஸ்ரேயஸ் ஐயர் மேலதான். பட் அவரை அடிக்க ஆரம்பிச்சாரு, கவுண்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு சாய் கிஷோரை. பட் சொல்றேன், இந்த மாதிரி எல்லா மேட்சும் கவுண்டர் அட்டாக் பண்ண முடியாது. ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? வரிசையா கொட்டிரும் ஸ்பின்னுக்கு. அந்த மாதிரி விஷயங்களை மேக்ஸ்வெல் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஆடணும். எல்லா பாலும் இந்த மாதிரி வந்த உடனே ஃபர்ஸ்ட் பால் சுத்தணும்னு தேவையில்லை. எனக்கு என்னன்னா, இது நேஷனல் டீமுக்குன்னு வரும்போது மேக்ஸ்வெல் வந்து சுத்தமா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல இருக்கான். அண்ட் ஆல்சோ ஒரு ஐபிஎல்னு வரும்போது, ஏன்னா ஐபிஎல் பாத்தீங்கன்னா அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது 2014 ஐபிஎல் உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கிங்ஸ்லாந்து பஞ்சாபுக்காக ஆடின வீரேந்தர் சேவாக், மேக்ஸ்வெல், ஜார்ஜ் பெய்லி ஒரு 4 பேர் இருந்தானுங்க. 4 ஆஸ்திரேலியா அந்த ஐபிஎல் மட்டும்தான் ஒரு 500 ரன் கிட்ட அடிச்சிருந்தான். நிறைய மேட்சஸ் நல்லா அடிச்சிருந்தான். மித்த எந்த ஐபிஎல்லுமே ஆடல எனக்கு கேட்டா. ஐபிஎல் முக்கியமான மேட்ச்ல ஆடுறது கிடையாது. சும்மா வந்து ஒரு 10 பால் 30 மாத்தி பார்ட்னர்ஷிப் போட்டு அடிப்பாங்க. பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த நல்லா ஞாபகம். சிஎஸ்கே கூட ஒரு சரியான 200+ இது. அவரு கடைசியா பஞ்சாபுக்கு ஆடின சீசன் வந்துட்டு மொத்த சீசனை சேர்த்து 14 மேட்ச்ல ஒரு 6 கூட அடிக்கல அவர். அந்த மாதிரி சீசன்லாம் இருந்திருக்கு. அதே மாதிரி போன தடவை ஆர்சிபிக்கு சுத்த ஃபிளாப், அதுக்கு முன்னாடி சீசனும் ஃபிளாப், கடைசி ஐபிஎல்ல சுத்தமா ஆடவே இல்லை. பட் ஸ்டில் வந்து ரொம்ப ரேட் பண்றாங்க மேக்ஸ்வெல்ல. அண்ட் ஆல்சோ நேஷனல் டீமுக்கு சூப்பரா ஆடிட்டு இருக்கான். அதுதான் ஒரு இது. அதுல வந்து இந்த மாதிரி கொட்டுறதே கிடையாது. நீ வேர்ல்டு கப்பும் பார்த்த சூப்பரா ஆடினா. ஆப்கானிஸ்தான் மேட்ச் மட்டும் இல்ல, நீ மத்த மேட்ச் எடுத்து பார்த்தாலுமே அவங்ககிட்ட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். 30-40 30-40 இந்த மாதிரி சும்மா சுத்தி அவுட் ஆடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்றது இல்ல. இல்ல எனக்கு தெரிஞ்சு ரிக்கி பாண்டிங் பேசுவார்னு நினைக்கிறேன். அடுத்த மேட்ச்ல இருந்து ரிக்கி பாண்டிங் இருக்கிறதால நம்ம அவர் அதை மாத்துவாருன்னு நினைக்கிறேன். இல்ல அவர் கொடுத்த ரோலே அதுவான்னு தெரியல. ரோல் ஓகே, பட் அது நீங்க ஸ்ட்ரைட்டாவே சுத்தலாம். ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி ஃபுல் பால்ல நீங்க ரிவர்ஸ் ஸ்வீப் ஃபர்ஸ்ட் பாலே ஆடணும்னு தேவையில்லை. இல்ல ஒரு 2 பால் ஆடிட்டு அடுத்த பால் கூட சுத்த ஆரம்பிங்க. இந்த மாதிரி அவுட் ஆறதுன்றது வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. இதுல என்ன வேடிக்கைன்னா, அந்த பால் அவுட்டே கிடையாது. நீ இதுல டிஆர்எஸ் எடுத்திருந்தா அது வந்து விக்கெட்ஸ் மிஸ்ஸிங். இல்ல அவுட் இல்லையோ அந்த மாதிரி ஒரு ஷாட் ஆடுறது ஃபர்ஸ்ட் பாலே வந்துட்டு ஒரு கொஞ்சம் இதுதான். அண்ட் ஆல்சோ ஜிடியோட இது என்னன்னா, அவங்க பேட்டிங் கூட ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, அந்த டெத் ஓவர்ஸ் ரொம்ப டிப்ளீட்டடா இருக்காங்க. ரபடா மட்டும் கொஞ்சம் ஓகே. இன்னொன்னு, நான் பிரசீத் கிருஷ்ணா ஆட மாட்டேன், நான் இஷாந்த் சர்மா ஆடுவேன். போன வருஷம் சூப்பரா போட்டாரு இஷாந்த் சர்மா. நீங்க இஷாந்த் சர்மா வச்சிருக்கீங்க, இஷாந்த் சர்மா ஆடுங்க. பிரசீத் கிருஷ்ணா அவர் 145ல போட்டா பால் 150ல திரும்பி போகும். இஷாந்த் சர்மாவையும் சிராஜையும் ஃபர்ஸ்ட் 4 ஓவர் போட வைப்பேன். நான் ரபாடாவை டெத்ல யூஸ் பண்ணிக்குவேன். மேபி ரபாடாக்கு ஒரு ஓவர் அந்த ஒரு 5th ஓவரோட 4th ஓவர் மட்டும் கொடுத்துட்டு மிச்சம் 3 ஓவர் நீ டெத்ல யூஸ் பண்ணிக்கலாம். ரபாடாவும் அடி வாங்குவான். பட் அகைன் ஒரு 6 பால்ல ஒரு 3 பால் நல்லா போட்டுருவான். இவங்க பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் இதெல்லாம் பிக் நேம்ஸ். ஒரு இந்தியன் கண்டின்ஜென்ஸ், இந்தியன் பவுலர்ஸ், பிக் நேம்ஸ். ஆனா ஒரு T20 ஃபார்மெட்டுக்கு என்ன வேணும்? ஒரு வேரியேஷன் வேணும். ஒரு ஒரு அந்த பிட்ச் இதில் ரீட் பண்ணி கொஞ்சம் லென்த்தை மாற்றணும். ஒரு பேக் ஆஃப் லென்த் போடணும், ஸ்லோயர் பால் போடணும், கட்டர்ஸ், ஆஃப் கட்டர், லெக் கட்டர், ஒரு பேக் ஆஃப் ஹேண்ட்ஸ் எதுவுமே இல்லை. இல்லை ஒரு இன்டு த பாடி பவுன்சர், சடன் சர்ப்ரைஸ் பவுன்சர் எதுவுமே போடுறது இல்லை. பிரசித் கிருஷ்ணா ஓடி வந்து நல்லா பேக் ஆஃப் லென்த்லேயே குத்துறான். சிராஜ் என்னன்னா ஓடி வந்து கால் கொள்ளையும் ஒய்டா ஸ்ப்ரே பண்றான், அங்கிட்டு இங்கிட்டும் ஸ்ப்ரே பண்றான். ஒரு ஐடியாவே இல்லை.
ஒரு சும்மா கூட ஒரு ஸ்லோயர் பால் போட மாட்டேங்கிறாங்க. ஒரு 135 போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அவங்க ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்காங்க. அண்ட் இவ்வளோ 243 வந்ததுக்கு முக்கிய காரணமே இந்த இவங்க 2 பேர் தான் நினைக்கிறேன். இந்த கடைசியில ஸ்பின்னர்ஸ் கூட சூப்பரா இல்ல புல் பேக் பண்ணாங்க. இல்ல அதே மாதிரி ஜிடி வந்துட்டு அவங்க ஷாருக் கானை போன வருஷம் அப்படிதான் வேஸ்ட் பண்ணாங்க. பஞ்சாபும் ஷாருக் கான் ம். அப்படிதான் பின்னாடி இறக்கி இறக்கி வேஸ்ட் பண்ணாங்க. எனக்கு கேட்டா ஷாருக் கானை நான் நம்பர் 4 ஆடணும். பட்லருக்கு அடுத்து ஷாருக் கான் ஆடணும். அதாவது லெஃப்ட் ஹேண்டர் இருந்தா அவுட் ஆனா லெஃப்ட் ஹேண்டர், ரைட் ஹேண்டர் அவுட் ஆனா ஷாருக் கான் உள்ள இறங்கணும். ஷாருக் கானால ம். எடுத்துட்டு போக முடியும் இன்னிங்ஸ். அவர் எல்லாருமே வந்துட்டு ஒரு 5 பால் ஆடுற 10 பால் ஆடுற பிளேயரா பாக்குறாங்க. அவர் முன்னாடி ஆடலாம். நீங்க தெவாட்டியாவை பின்னாடி வச்சுட்டு தெவாட்டியாவை ம். அந்த மாதிரி ஆட முடியும். ஒரு 5 பால்ல 3 6 அடிக்கணும்னா தெவாட்டியாவால் அடிக்க முடியும். ஷாருக் கானை பின்னாடி முன்னாடி ஆட முடியும் ஷாருக் கான். அதே மாதிரி ஜிடி இன்னைக்கு என்ன தப்பு பண்ணாங்கன்னா, ஜாஸ் பட்லர் ஓப்பனிங்ல வந்திருக்கணும். ஏன்னா ஜாஸ் பட்லர் வந்து அந்த டைம் பண்ற பிளேயர். அண்ட் ஆல்சோ நீ நல்லா நோட் பண்ணினா ராஜஸ்தான் ராயல்ஸ் நிறைய இதுக்கு 100லாம் ஒரு 900 ரன் சீசன்லாம் இருக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் நீ நல்லா பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட் வந்து ரொம்ப பவர் கிடையாது. பட் ஆனா அந்த ஒரு சப்ளிம் டச்சோட பவர் ரெண்டு அக்ரஷன் அந்த ரெண்டுமே பாதி பாதி இருக்கும். ஸோ அதனால பவர் பிளே வந்து நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணிப்பாங்க. 6 ஓவர் 65 ரன் அந்த மாதிரி எப்பவுமே இருக்கும். ஸோ அதுல பவர் பிளேல 50 ரன் அடிச்சிருவான் ஜாஸ் பட்டர். மிச்சம் இருக்கிற 50 ரன்னை வந்து ஒரு 35 பால் 50 அந்த மாதிரி அடிச்சினா உனக்கு ஒரு 55 பால் 100, 60 பால் 100 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஜாஸ் பட்டர் அப்படியே ஓட்டிடுவான். அவனோட ஸ்கோரும் வந்துடும் உனக்கு. அந்த ஒரு 13 14 ஓவர் கொண்டு போன மாதிரி ஆயிடும். இதே இது சாய் சுதர்ஷன் நல்லா தான் அடிச்சான். பட் ஏன்னா 243 சேஸ் பண்ணும்போது நடுவில் நீ 1 ஓவர் 2 ஓவர் லாக் ஆனாலே செம்ம ப்ரெஷர் மவுண்ட் ஆயிடும். ஸோ அடுத்து நீ இல்ல போகும்போது நம்ம லாக் மாட்டிக்குவோம். இல்ல ஏன்னா ஏன் அவங்க இறக்குனாங்கன்னா போன தடவை சாய் சுதர்ஷன் கில் தான் ஓப்பனிங் இறக்குனாங்க அவங்களுக்கு. சாய் ம். சுதர்ஷன் போன வருஷம் 500 ரன்னுக்கு மேல அடிச்சாரு ஓப்பனிங் இறங்கி. அதனால வந்துட்டு அவங்க அந்த இதை கண்டினியூ பண்றாங்க. பிளஸ் இன்னொன்னு சாய் சுதர்ஷன் அந்த பவர் பிளேல தான் அவருக்கு டைம் பண்ணி பால் 4 போகும். அதுக்கப்புறம் அவர் ம். வந்தாருன்னு வச்சுக்கோங்க 1 டவுன்ல வந்து அதுக்கப்புறம் ஒரு பால் வேஸ்ட் பண்றதுக்கு ஓப்பனிங்ல இருக்கலாம். இல்ல பட்லர் இங்கிலாந்துக்கு 5th டவுன் இறங்குறதுக்கு இங்க 1 டவுன் இறங்குறது எவ்வளவு ஆமா பரவாயில்ல. ஆமா. கொண்டு வந்து பரவாயில்ல. பட் ஆனா ஏன்னா பட்லருக்கு மேபி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா இன்னும் ரன்ஸ் சீக்கிரமா வரும்னு தோணும். ஏன்னா 3 ஓவர் பாத்தீங்கன்னா ரன்னே வரல, கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. பட் ஆனா கில் கொஞ்சம் பிக்கப் பண்ணி ஒரு குயிக்கா ஒரு 30 35 அடிச்சதுனால அவங்க பவர் பிளே பொழைச்சிட்டாங்க. ஒரு 65 அந்த மாதிரி வந்துட்டாங்க. கொஞ்சம் நாட் பேட். பட் ஆனா இந்த மாதிரி சேஸ்ல உனக்கு பவர் பிளேல ஒரு 85 90 வந்து இருந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிற 120 ரன் உனக்கு எத்தனை அங்கிட்ட 14 ஓவர் 120 ரன்னா 130 ரன்னா நீ அழகா இன்னும் கொஞ்சம் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த 7 to 10 இவ்வளோ ரன் அடிக்க போறேன், 11 to 15 ஒரு 2 ஓவர் நல்ல ஷடன் ஓவர் போட்டாலுமே நீ வந்து மேக்கப் பண்ணி வெளியே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீ வெறும் 6 ஓவர் 60 ரன் தான் அடிச்சிருந்தனா ஒரு 240ங்கிற ரன் சேஸ்ல வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாதுங்கிறது என்னோட இது. அண்ட் ஆல்சோ நீ நல்லா பாத்தீங்கன்னா 15 ஓவர் தான் போயிருந்தது. 17 ஓவர் போயிருந்தது. 190 இருந்தாங்க. ஸோ இவங்க பிபி கேஸோட ரன் சேஸ்ல பயங்கர அகட்ல தான் இருந்தாங்க. ரன் வைஸ் விக்கெட் வைஸுமே இவங்க 2 விக்கெட் தான் விட்டுருந்தாங்க. ரூதர்ஃபோர்டும் அண்ட் லாஸ்ட்ல தான் சாய் சுதர்ஷனே அவுட் ஆனான். விக்கெட்ஸ் இருக்கு, ஆனா பாலும் இருக்கு, ஆனா அவங்களால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு போக முடியல. இதே இது பிபி கேஸ் இல்ல விக்கெட்டும் போயிருச்சு, ஆனா அவங்க சூப்பரா கொண்டு போயிட்டாங்க. யான்சன் அந்த ஓவர் சூப்பரா ஷட் டவுன் பண்ணிட்டாரு. நல்ல ஓவர் போட்டார் யான்சன். பெர்ஃபெக்டான பவுலிங். அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருந்துச்சு. உமர் சாயும் டெத்துல போட முடியும். அவரும் டெத்துல நல்லா ம். தான் போடுவாரு. பிபி கேஸ்க்கு நல்ல ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஒருவேளை ஸ்பின் பிச்சா இருந்தா அவங்க ஹர்ப்ரீத் பிரார் உள்ள கொண்டு வரலாம் வைசாக் பிராவோ. விஜயகுமாருக்கு ம். பதிலா. அதனால அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பஞ்சாப் டிசர்விங் டீம் தான். அவங்க கொஞ்சம் ஒரு சில அந்த கேட்ச் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாம இருந்தாங்கன்னா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருப்பாங்க. ம். கேட்ச் எல்லாம் விட்டதால கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுச்சு சொல்லலாம். ஆனா இத எனக்கு கேட்டா அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்குங்கிறது வைஷாக் விஜயகுமார் தான் கிருஷ்ணா. அது இவங்க தப்பு பண்ணி இவங்க இது பண்ணாங்களோ, இவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணி வந்திருக்காங்க ரூதர்ஃபோர்ட ஷட் டவுன் பண்ணணும். ரூதர்ஃபோர்ட் பார்த்தியா, அதுக்கு முன்னாடி ரூதர்ஃபோர்ட் எனக்கு ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். ஸோ இஸ் வெரி குட் ஸ்லாகர், ஒரு ஹெட்மேயர். அண்ட் பூரனுக்கு இருக்கிற ஹேண்ட்ஸ்விங் வந்து ஒரு குட்டி பூரன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஹேண்ட்ஸ்விங் இருக்கும். லோக்கல் வெஸ்ட் இண்டீஸ் டோர்னமெண்ட் பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கும். செமையா ஆடுவான். ஆனா அந்த ஒரு ஸ்கொயர் லெக் ரேஞ்சிலே கொடுக்காம ஃபுல்லா ஆஃப்லயே போட்டு போட்டு ரூதர்ஃபோர்ட் கம்ப்ளீட்டா ஆஃப். அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி ஐயோ அவுட் ஆயிட்டு பேசாம இதுக்கு பெவிலியன் உள்ள போயிடலாம், டக்அவுட்குள்ள போயிடலாங்கிற அளவுக்கு ஒரு மாதிரி நல்ல டென்ஸ்ல ஆனா போட்டானுங்க. இதே இதே விஷயத்த அவர் அடுத்த மேட்ச் பண்ணாருன்னா கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கிற பேட்ஸ்மேன்னா அடிச்சிருவாங்க அந்த பால்லாம். ஆமா ஆமா அடிச்சிருவாங்க டெஃபினட்டா. அகைன் இப்ப அடுத்து வரும்போது அவனே யோசிப்பான், என்னடா இப்படி அசிங்கமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு. அவர் ஈவன் ஹி வில் டோட்டல்ல ஒர்க் ஆன். 18 பால்ல கிட்டத்தட்ட 9 பால் ஃபுல் டாஸ் பால். ஆமா 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 ஆமா. கரெக்ட் தான். அதுல 4 6 வெளியே போயிருந்தாலே அவருக்கு முடிஞ்சு போச்சு. 9ல 4 6 வெளியே அடிச்சிருந்தாலே 24 ரன். அந்த ம். மாதிரி இருக்கு. பட் பாப்போம்.
அவர் யூசர் போர்டு யோசிக்கல, டென்ஷன் ஆயிட்டாரு, 4 பால் டென்ஷன் அங்கேயே ஆயிட்டான். போட்டோம், இல்ல அதேதான். சிங்கிளாவது மாத்தி கொடுத்துருக்கணும், சிங்கிளாவது மாத்தி ம். கொடுத்துருக்கணும், அதுவும் பண்ணாம இருக்காரு. ஆனா தெவாட்டைய பாத்தியா, அதே மாதிரிதான் உள்ள வந்தான். இங்கதான் விலகி வந்து போடுவான்னு சிக்ஸ் தெரியும், அடிச்சிட்டாரு. நல்லா விலகி வந்துட்டு, நீங்க தான் போட போறியா போடு நான் பாத்துக்கிறேன், நல்லா விலகி ஃபுல் டாஸா கன்வெர்ட் பண்ணி ஸ்கொயர் லெக் தலைக்கு மேல அடிச்சிட்டான். சோ அந்த மாதிரிதான் ஒரு டென்ஸ்ல வந்து அவசரப்படாம கொஞ்சம் காமா, தோத்தா பரவாயில்ல அப்படிங்கிற மைண்ட் செட்டோட உன்னோட ஸ்ட்ரென்த்தை பேக் பண்ணி கொஞ்சம் இன்ஸ்டிங்லாம் இது பண்ணி ஆடணும். அகைன் தட்ஸ் அ ஸ்போர்ட் அண்ட் டெஃபினெட்லி ஹி வில் லேர்ன் அப்படின்ட்டு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் சூப்பர் எக்ஸ்ட்ராடனரி மேட்ச், 5 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளேயுமே ஐபிஎல் வந்து ஒரு செம்ம ஃபெஸ்டிவலா போயிட்டு இருக்கு. அண்ட் உன்னோட ஃபைனல் தாட் சொல்லு கிருஷ்ணா. ஃபைனல் தாட்ஸ் அதுதான். கொஞ்சம் எல்லா மேட்சுமே நம்ம சென்னை மேட்சை தவிர எல்லா மேட்சுமே 200 200 ஆமா. 200. ஃபர்ஸ்ட் மேட்ச் 200 போக வேண்டியதுதான், அவங்க அவுட் ஆயிட்டாங்க, 17 ஓவர்ல சேஸ் பண்ண முடிச்சாங்க. சென்னை மேட்ச் கொஞ்சம், நாளைக்கு மேட்ச் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. நாளைக்கு எங்க சவாய் மான்சிங்ல நடக்குதா, எங்க நடக்குதுன்னு தெரியல. அவங்க 2 ஹோம் கிரவுண்ட் அவங்களுக்கு. சவாய் மான்சிங்னா கொஞ்சம் பெரிய ஸ்டேடியம் ராஜஸ்தானுக்கு. ஆனா எங்கன்னு எந்த கிரவுண்டுன்னு தெரியல, நாளைக்கு ப்ரிவியூல பார்ப்போம். சூப்பர். அதுதான் பார்ப்போம். நாளைக்கு கொஞ்சம் எல்லா மேட்சும் இப்படி போறதை விட கொஞ்சம் ஒரு 160 டிஃபெண்ட் பண்றது அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் இப்போ இன்னைக்கு பார்த்தோம்ல, நேத்து நேத்து சேஸ் பண்ணத பார்த்தோம், இன்னைக்கு பவுலிங்ல டிஃபெண்ட் பண்ணது வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி டிஃபெண்ட் நல்லா இருந்துச்சு. பண்ணாதான் நல்லா இருக்கும். எல்லா மேட்சும் அடிச்சு 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 அடிச்சுட்டே இருந்தா நல்லா இருக்காது. கரெக்ட். அதே மாதிரி பாத்தியா, ஒரு ஸ்பின்னர்ஸ் எல்லாம் அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் அவங்களோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்றதுக்கு இடமே இல்லை. ஒரு நல்ல ஸ்பின்னர் வந்து ஆமா. ஒரு நல்ல ஸ்பின் பண்ணி கூகுளி போட்டு அவனை 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 போல்ட் எடுக்கிறதோ இல்ல அவனை டிசீவ் பண்றது, அதுக்கெல்லாம் அவங்க வழியே இல்லை. பாவம் சும்மா ஓடி வந்துட்டு சல்லு சல்லுன்னு போட்டுட்டு இருக்காங்க. ஏதோ ரன்னை 6 பாலை கடத்திட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வரும்போது அந்த பர்டிகுலர் ஒரு ஸ்கில் செட்டோட பிளேயருக்கு வந்து என்ன பண்றது, ஸ்கோப்பே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. மற்றபடி ஓகே தான். அண்ட் நாளைக்கு மேட்ச் வந்து ராஜஸ்தான் வர்சஸ் கேகேஆர் இங்கே நடக்குது, கவுஹாட்டியில் நடக்குது, பரஸ்பரா ஸ்டேடியம், கவுஹாட்டி. அதுவும் பேட்டிங் பிச்சு தான். ஆமா. சரி, ஓகே. அப்போ நம்ம நாளைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் கேகேஆரோட ப்ரிவ்யூ சந்திப்போம். ஸோ அவங்களோட ப்ராபபிள் இன்னும் நிறைய பார்த்துட்டோம். ஸோ மைட் பி ராஜஸ்தான் வந்து தோத்துட்டு வராங்க, கேகேஆருமே ஒரு டிஃபீட்டுக்கு அப்புறம் வர்றாங்க. ஆமா, 2 டிஃபீட்டுக்கு அப்புறம் வர்றாங்க. ஸோ ஹவு தே ஆர் கோயிங் டு மேக் த வெரி ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் கவுண்ட் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ங்கிறத நம்ம நாளைக்கு ப்ரிவியூல பார்ப்போம். அது வரைக்கும் ஒரு செம மேட்ச் பார்த்த திருப்தியோட சந்தோஷமா இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். ஸோ அண்ட் வி ஆர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விஜய் அண்ட் விஜய் கிரிஷ். தேங்க்யூ. ஹாவ் அ குட் நைட்.